அதே மாதிரி நானும் என்னோட உழைப்பை போட்டு எவ்வளோ கஷ்டம்னாலும் அதை தாங்கிக்கிட்டு முன்னேறணும்னு நினைக்கிறேன்ப்பா. அது மட்டும் இல்லாம நான் இந்த வேலையில ஆசைப்பட்டு தான்ப்பா சேர்ந்தேன். இதை செய்யறதுக்கு எனக்கு எந்த தயக்கமோ கூச்சமோ கிடையாது. ஏன்னா நான் இதுல இருந்து யாருகிட்டையும் திருடவோ இல்ல ஏமாத்தியோ சம்பாதிக்கல. நியாயமா உழைச்சு சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வழியை தான் நான் தேடி பிடிச்சிருக்கேன். அதனால இந்த வேலை செய்யறதால எந்த ஒரு கௌரவ குறைவோ இல்ல எந்த அவமானமும் இருக்கிறதா எனக்கு தோணல. இந்த பாதையில நானும் அன்பரசி மட்டும்தான் பயணிக்க போறோம். எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் என் கூட பக்கபலமா என் அன்பரசி நிப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இதுல உங்களை யாரையும் நான் எதிர்பார்த்துட்டு இருக்க போறதில்லை. எனக்கு என் அன்பரசி கூட இருந்தா மட்டும் போதும். நான் அவளை ஜெயிக்க வச்சு நானும் இந்த உலகத்தை ஜெயிப்பேன். அதனால என்னை இப்படி இங்க நிக்க வச்சு அசிங்கப்படுத்துற உரிமை யாருக்கும் கிடையாது. நீங்க யாரு என்ன சொன்னாலும் சரி, நான் இந்த வேலையை விட போறதா இல்ல. இங்க பாருங்கப்பா, நான் அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கும் சொல்றேன். நான் என்னோட சொந்த காலில் நின்று என் அன்பரசி அவளோட கனவு அடையிறதுக்கு நான் உறுதுணையா இருப்பேன். ஒரு நாள் நாங்க எங்களோட சொந்த உழைப்புல முன்னேறுவோம். இதுதான் எங்களோட நிலைப்பாடு. அதனால வேற வேலைக்கு போ, ஏன்டா இப்படி பண்ற, அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு யாரும் என்கிட்ட வராதீங்க. அன்பரசி, வந்து சாப்பாடு எடுத்து வை வா. சபாஸ்டா தம்பி, ஆல் தி பெஸ்ட்டா. இப்படிதான்டா இருக்கணும். யாரும் யாருக்கும் குறைஞ்சவங்க ஒண்ணும் இல்ல. அப்படி யாராவது குறைச்சு பார்த்தாங்கன்னா அவங்களோட மனசுதான் குறையா இருக்குன்னு அர்த்தம். சூப்பர்டா டேய். ஒரு அண்ணனா உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. கடவுளே, பாத்தீங்களா அவன் எப்படி பேசிட்டு போறான்னு? பாத்தீங்களா? பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுது. என்னங்க பேசிட்டு போறான்? ஐயய்யய்யய்யய்யய்யய்யய்யப்பா, இன்னைக்கு இல்ல, இவங்கெல்லாம் என்னைக்கு திருந்த போறதே கிடையாது.